Welcome students. This is 12th standard and here we are going to start chapter 2. The topic what we are going to cover is data abstraction. Before that, just we shall give a brief review of chapter 1. In chapter 1 what we have seen? Functions. What are functions? Functions are also called as subroutine. இப்போ இங்கே பாருங்க இந்த side example I have given here. Wait, I shall make it big. Now see this students, what is the function here? Different function statements I have given, commands in C++. C in A plus AB. So we are getting input for two variables. Then what is the next statement I have given? C is equal to A plus B. Then what is the next statement? I am displaying that value in C. So I have given C out C. Then again I need to get two inputs. So again I have given the input statement C in AB. Then I am doing some operation C equal to A minus B. Then I am displaying C out C, displaying the value in C. Then again I need to get two values. So I have used input function C in AB. Then I am multiplying A into B and storing it in the value C. Then we are displaying. See the students. So in this program, certain statements I have repeatedly added. Input statement and output statement. So many times we have used this statement. So this is one statement, no problem. But in certain cases, in big programs now, there are some lot of statements which are to be repeated again and again. இப்போ இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கனால ப்ராப்ளம் இல்லை, நம்ம எழுதியாச்சு. இதே ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அகெயின் அண்ட் அகெயின் திருப்பி நம்ம எழுத வேண்டி வந்தால் அவர் ப்ரோக்ராம் கோடிங் வில் பி ஸோ பிக் and we will be feeling it will be very tedious to write such a big program. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ஐ ஹவ் ரிட்டன் லைக் திஸ். Now see this students, இப்போ இது வந்து ஒரு பிளாக், கர்லி பிரேசஸ் போட்டு நம்ம ஒரு பிளாக் பண்ணிடுறோம். இதுக்குள்ளே ஐ ஹாவ் ஆடட் இன்புட் ஸ்டேட்மெண்ட். எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரிப்பீட் பண்ணணுமோ அந்தந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பிளாக் இந்த மாதிரி கர்லி பிரேசஸில் ஒரு பிளாக் போட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துரும். ஸோ இது வந்து சப்ரூட்டீன் இல்லைன்னா ஃபங்க்ஷன். இப்போ இந்த பிளாக் நேம் என்ன, இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன, கெட். சிமிலர்லி ஹியர் சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டு, அதை வந்து நான் ஒரு பிளாக்காக போட்டு புட்னு கொடுத்துட்டேன். ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுத்துருக்கேன், புட்டு. ஸோ இப்போ நீங்கள் எப்போல்லாம் இன்புட் ஸ்டேட்மெண்ட் வரணுமோ அப்போ வந்து இந்த ஃபுல் கோடிங்கும் எழுத தேவையில்லை. இங்கே பாருங்கள், கீழே எழுதியிருக்கு ஷார்ட்டாக கெட் தென் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி புட் this it will display the value in C. Then again get, like then C equal to A minus B. Then again put, then get, then I am multiplying put. So instead of writing the whole coding, நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனோட நேம் இங்கே ரெஃபர் பண்ணாலே போதும், அதில் இருக்க கோடிங் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கால்டு சப்ரூட்டீன். இந்த பார்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோன்னா டெஃபினிஷன் அப்படிங்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு பிளாக் ஆஃப் செட் ஆஃப் கோடிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் டெஃபினிஷன். இந்த ஹோல் டுகெதர் நோன் அஸ் ஃபங்க்ஷன் ஆர் சப்ரூட்டீன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எந்த பேராமீட்டரும் இங்கே இப்போ கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர். இப்போ நான் வந்து இங்கே ஒரு 2 பேராமீட்டர், பிகாஸ் ஏபி வேல்யூ வேணும் இல்லையா. ஸோ இன்ட்
எக்ஸ் கமா இன்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ இந்த ரெண்டு வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேரும். ஸோ தீஸ் ஆர் த இன்புட் வேல்யூஸ் வி ஆர் கிவிங் டு திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய். தீஸ் ஆர் கால்டு parameters. Parametersனா என்னென்னா the parameters are the channels through which the function gets input from the calling statement. எங்கே இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம் இந்த இடத்துல, அப்போ இதுதான் calling statement. இப்போ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா we have to pass two values. So here we have to mention I'm 5, 6. So I'm giving two values. Where this 5 and 6 will go? So when you call the get function, no, this 5 will reach x and the 6 will reach y. So these are called arguments and these are called parameters. இப்போ இந்த parameters நம்ம என்ன டைப்பு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இன் சர்டன் லாங்குவேஜஸ் இட் இஸ் நாட் நெசசரி. இப்போ பைத்தான்லலாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனோட நம்ம இது கொடுக்கவே வேண்டாம், டேட்டா டைப் என்னன்னு மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. அப்போ என்ன பண்ணணும்னா கம்பைலர் வில் இன்டர்னலி இட் வில் ரெஃபர். நம்ம என்ன வேல்யூ சென்ட் பண்ணுறோம் 5னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ரெஃபர் எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர் வேல்யூ. 6 பாஸ் பண்ணுறீங்களா, ஸோ ஒய் இஸ் ஆல்சோ அன் இன்டிஜர் வேல்யூ. த கம்பைலர் வில் அஷ்யூம் ஆட்டோமேட்டிக்கலி in certain languages, Python and all. Then when you call a function, if it returns the same value again and again, what is the name of that function? It is called pure function. When you call the function, it will return different value each time. That function is called what function? Impure function. So that impure function will create side effect by using some இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லோக்கல் வேரியபிள் இருக்கும், அதை வந்து அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ஒவ்வொரு டைமும். எக்ஸாம்பிள் ஐ டோல்ட் யூ இந்த லாஸ்ட் கிளாஸ். வாட் எக்ஸாம்பிள்? டேட் ஃபங்க்ஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். டேட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நீங்கள் ஈவன் டைம் ஃபங்க்ஷன் கூட எடுத்துக்கலாம். டைம்னு ஒரு ஃபங்க்ஷன், அது வந்து கரண்ட் டைம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கால் பண்ணுறப்போ இட் வில் கிவ் யூ வாட்ஸ் த டைம் நவ். இதே கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுறப்போ அந்த ஃபங்க்ஷனை ஏற்கனவே கொடுத்த வேல்யூ கொடுக்காது, இட் வில் கிவ் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் இம்பியூர் ஃபங்க்ஷன். These are the things what we have covered in chapter 1. So in chapter 2 we are going to see about the concept data abstraction. Data abstraction போறதுக்கு முன்னாடி certain pictures I want to show you. இப்போ ஒரு டிவி இருக்கு. இந்த டிவி வந்து வாட் யூ நோ அபவுட் டிவி? யூ நோ இட் வில் ஷோ யூ சம் பிக்சர்ஸ். அந்த டிவியில் எப்படி பிக்சர் வருது அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பிகாஸ் இட் இஸ் ஹிடன் ஃப்ரம் அஸ். அதனோட அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இட் இஸ் ஹிடன். தட் இஸ் தோஸ் திங்ஸ் ஆர் நாட் நெசசரி ஃபார் அஸ். ஸோ தே ஆர் ஹிடன். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ, என்ன தேவையோ அதை மட்டும் வெளிப்படுத்தி தேவையில்லாததெல்லாம் ஹைட் பண்ணி வைக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து உப்ஸ் கான்செப்ட் தட் யூ வில் லேர்ன் இன் ஃபர்தர் லெசன்ஸ். இப்போ நீங்கள் இப்போ பார்க்க போகிறது இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான். இப்போ ஒரு இதை எடுத்துக்கோங்க, காரு. கார் வந்து யூ கார் வில் யூ கேன் ஸ்டார்ட் த கார், ஸ்டாப் த கார், மூவ் த கார். அந்த கார் நீங்கள் ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணுறப்போ இட் வில் கோ ஃபாஸ்ட். கிளச் ப்ரெஸ் பண்ணுறப்போ யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் த கியர். இதெல்லாம் நம்ம வந்து அதில் பண்ணுற ப்ராசஸ். பட் பண்ணுறப்ப அது எப்படி அப்படி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, ஹவு இட் ஸ்டாப்ஸ், ஹவு வி கேன் சேஞ்ச் கியர் அப்ளை பண்ணுறப்போ எப்படி ஸ்பீடு நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இதெல்லாம் வந்து தீஸ் டீட்டெயில்ஸ் ஆர் ஹிடன் ஃப்ரம் அஸ் தட் வி டோன்ட் நோ. தட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை ப்ரோக்ராமில் நம்ம எப்படி கொண்டு வரலாம், தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see. So now come to this your theory part. In the data abstraction is the powerful, it is the powerful concept in computer science. இதில் தான் இந்த ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்.
இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற கான்செப்ட் என்னன்னா, ஸோ விச் இஸ் த பவர்ஃபுல் கான்செப்ட்? Data abstraction is the powerful concept in computer science that allows programmers to treat code as objects. Object அப்படிங்கிறதுனா என்னென்னா, இங்கே வந்து இட்ஸ் நாட் அ திங். இப்போ நார்மல் லைஃப்பில் நம்ம இப்போ ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க, இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இஃப் யூ டேக் அன் மொபைலே எடுத்துக்கோங்க, மொபைல் வந்து இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மொபைல்னால் அதில் டிஃப்ரெண்ட் மொபைல்ஸ் இருக்குது இல்லையா? ஐஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோனு, all the Android phones are there, Windows phones are there, சாம்சங், எல்ஜி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது இல்லையா? பட் ஃபோன் எல்லாமே அதோட பேசிக் ஃபங்க்ஷன் ஒன்று தான். அதனோட டிஃப்ரெண்ட் மாடல்லாம் அந்த ஒவ்வொன்றும் அந்த ஃபோனோட ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்டை வந்து எப்படி கொண்டு வரலான்னா, ப்ரோக்ராமில் நீங்கள் லாஸ்ட் இயரில் இந்த கிளாஸ்னு ஒரு கான்செப்ட் படிச்சிங்க இல்லையா? கிளாஸுங்கிற கான்செப்டில் என்ன பண்ணுவோன்னா, இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஏபின்னு 2 வேரியபிள்ஸ் இருக்குது. அதை வந்து ப்ரைவேட்னு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பப்ளிக் கொடுத்து அதுக்கு கீழே இதை வந்து சில ஃபங்க்ஷன் இதெல்லாம் போட்டு ஒரு கிளாஸ்னு அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த நேம் ஐ ஹேவ் கிவன் ஹியர்? இம்ப்ளிமெண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இன்சைட் த கிளாஸ் என்னென்ன இருக்குது? சம் வேரியபிள்ஸ் இருக்குது, தென் சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் கான்செப்ட் ஆஃப் this procedure of enclosing or packing the variables and the function which uses those variables is called encapsulation. இப்போ இதில் இந்த சில வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா? ஏபி என்னன்னு கொடுத்துருக்கோம்? ப்ரைவேட். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பப்ளிக். அதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ ஆக்சுவலி இந்த கிளாஸுங்கிறது ஒரு மாடல் தான். இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதை எக்ஸிக்யூட் செயல்படுத்தணும்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம்? அந்த கிளாஸ்க்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போது இம்ப்ளிமெண்ட் அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது அந்த கிளாஸோட நேம். அதுக்கு ஒரு வேரியபிள் ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இந்த கிளாஸ்க்கு when we create a variable that is called object. Once the object is created, then you can call the functions what is inside the class. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற செட் ஃபங்க்ஷன், டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கால் பண்ணலாம். எப்படி கால் பண்ணோம்? அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் செட் அப்படின்னா அந்த செட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ஜெக்ட் நேம் டாட் டிஸ்பிளேனா மேலே இருக்கிற இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இதில் ஏன் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறோன்னா, நமக்கு என்ன வேரியபிள்ஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம இங்கே மெயினில் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் டாட் செட் இங்கே யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இது பப்ளிக்காக இருக்குது. இதுவே ஏபி இருக்குது இல்லையா, ப்ரைவேட், அதை வந்து நம்ம இங்கே நான் இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஐ கேனாட் கிவ் சி அவுட். மெயின் ஃபங்க்ஷனில் ஐ கேனாட் கிவ் சி அவுட் ஏபின்னு கொடுக்க முடியாது. ஏன்னா ஏபி வந்து மேலே கிளாஸ்க்குள்ளே என்னவா இருக்குது? ப்ரைவேட் வேரியபிள்ஸாக இருக்குது. ப்ரைவேட் வேரியபிள்ஸை அந்த கிளாஸ்க்கு வெளியில், இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து அந்த கிளாஸ்க்கு வெளியில் இருக்க ஃபங்க்ஷன், அவுட் சைட் த ஃபங்க்ஷன். ஸோ வி கேனாட் ஆக்சஸ் த மெம்பர்ஸ் அவுட் சைட் த கிளாஸ், கேனாட் ஆக்சஸ் த ப்ரைவேட் மெம்பர். அந்த கிளாஸ் என்ன பண்ணி வச்சுக்கும்? அந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்கும். ஒன்லி பப்ளிக் மெம்பர்ஸை மட்டும்தான் மற்றவங்களுக்கு அது கொடுக்கும். மற்ற மெம்பர் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை வச்சுட்டு நம்ம என்ன யூஸ்னா, ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்லாம் இருக்குது இல்லையா, தட் வி கேன் டூ ஈஸிலி. அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனோட மெயின் யூஸ். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த கிளாஸ் டேட்டா டைப் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். Got it, students? What is abstraction and what is abstract data type? Now come to the theory part. Which is the powerful concept in computer science? Data abstraction. And here the code is treated as what? Object. இப்போ வந்து இங்கே ஆப்ஜெக்ட் எதுன்னா, இங்கே இந்த டேட்டா இம்ப்ளிமெண்டேஷன் அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது கிளாஸ் நேம். அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆப்ஜெக்ட்னு க்ரியேட் பண்ணாதான் அது மேலே இருக்கிற அந்த
கிளாஸுக்கு ஒரு மெமரியை அலாட் பண்ணும். அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ்க்கெல்லாம் மெமரி அலாட் பண்ணும். இட் வில் கிவ் லைஃப் டு தட் கிளாஸ். இல்லைன்னா அது ஜஸ்ட் ஒரு டம்மி, அவ்வளோதான். அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற வரைக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் செட்னு கொடுத்தா அந்த செட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான். அந்த செட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன கோடிங் இருக்குங்கிறது இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு இட் இஸ் அன்னோன். இட் இஸ் ஜஸ்ட் காலிங் தட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் இங்கே வரும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ப்ரோக்ராமர்ஸ் நீட் நாட் டு worry about how the code is implemented. They have to just know what does it. இது எப்போ மெயினாக யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஒரு கோடிங் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணியிருப்பாங்க, க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே கோடிங் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், அதே ஃபங்க்ஷன் மற்றவங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா they can use the function. ஸோ அவங்க அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறது அவங்களுக்கு வேண்டியதில்லை, தேவையில்லை. அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயே ப்ரோக்ராம்லேயே பார்த்தோம்னா சிஇன் சிஅவுட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஇன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்கு, இன்புட் வாங்குறதுக்கு. சிஅவுட் எதுக்கு, டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இப்போ சிஇன் அப்படிங்கிறப்பவே இட் வில் டூ சம் ப்ராசஸ். ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, சிஇன்னா எது கொடுத்தா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ள ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதை வந்து அந்த கம்பைலர் ரெஃபர் பண்ணிக்கும். That we don't know about that. That is not necessary for us. இதுதான் is an example for abstraction. அதே மாதிரி cout கொடுக்குறோம். cout கொடுத்தா it will do some actions inside system. கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணும். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது data abstraction. So what is abstraction? Abstraction is hiding the process of providing only essential. The process of providing only essentials and hiding the details is known as abstraction. Hiding the unwanted details. இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரோம். தட் இஸ் கால் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இந்த இப்போ இங்கே க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த கிளாஸுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை நம்ம எப்படி கொண்டு வரலன்னா, டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் we have to create two types of function, constructors and selectors. இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் கொண்டு வரதுக்கு we have to create two functions. What are the two functions? Constructors and selectors. இப்போ இங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸ்க்கு we are creating the object now. இம்ப்ளிமெண்டேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் இது கிளாஸ் நேம், அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். அந்த ஃபங்க்ஷன் we are constructing the object. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால் செலக்டர். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் இல்லையா, இது செலக்டர். அந்த கிளாஸுக்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் constructors. So this is how we can create object. We can implement abstraction inside the program. It's an important question. What are constructors? Constructors are the functions that build abstract data type. Selectors are the function that retrieve information from the data type. So ஒரு ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணுறோம் இல்லையா, இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே பாருங்கள், கிளாஸ் நேம் கொடுத்து ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்குறோம் இல்லையா, இது கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம் அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சுட்டு. தட் இஸ் கால் செலக்டர். ஸோ திஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அண்ட் அனதர் டேட்டா, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் உள்ளே இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் இல்லையா, இந்த கால் பண்ணுறப்போ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு தட் இஸ் அன்னோன், உள்ளே இருக்கிற கோடிங் எல்லாம் அன்னோன். நெக்ஸ்ட் டேட்டா டைப் கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷனில் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இஸ் நோன். அது வந்து it's very well known to the outside part of the program.
Any program consists two parts. The two parts of the program are the part that operates on abstract data and the part that defines concrete representation. So what are the two parts of a program? The part that operates on abstract data and the part that defines concrete representation. Now see the students, in the class lab, இது கான்கிரீட் ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கோடிங் இங்கே நமக்கு தெரியும் கிளியராக. இது வந்து கான்கிரீட் ரெப்ரசன்டேஷன். இந்த பார்ட் வந்து this will works on abstract data. So that is there are two part of the program. இது ஃபுல்லாக abstract data. அதை implement பண்ணுறது this is concrete data representation. Next concept, இந்த concrete data representation நம்ம create பண்ணுறதுக்கு we will be using structure called pair. pairங்கிற structure யூஸ் பண்ணுவோம். What we will use to implement concrete level of data abstraction, concrete data structureனு சொல்லலாம். அது ப்ரோக்ராமில் implement பண்ணுறதுக்கு what data structure we are using? pair. pairனாலே number of items. ஸோ அந்த பேர் கொண்டு வரதுக்கு லிஸ்ட் டியூப்பிள் அப்படின்ட்டு ரெண்டு கான்செப்ட் ரெண்டு ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரோக்ராமில். வாட் ஆர் த டூ ஸ்ட்ரக்சர்ஸ்? லிஸ்ட் அண்ட் டியூப்பிள். லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் எப்படி இருக்குன்னா நமக்கு வேணுங்கிற டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் இன் ஸ்கொயர் பிராக்கெட் செப்பரேட்டட் பை கமா. நவ் see here students, இப்போ இங்கே பாருங்கள் லிஸ்ட். Is it visible to you? See the students, I am creating a list. L is equal to, within square bracket you can specify some values separated by comma. Even within a list you can mention another list also. 5 comma 15. So like that a list contains a set of items separated by comma. Within a list there may be another list also. இப்போ இந்த லிஸ்ட்டில் பர்டிகுலர் ஐட்டம் நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், how many items are there? 4 items. A, B, C, D is equal to L அப்படின்னு கொடுத்தா இது என்ன பண்ணலாம்? இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம் எடுத்து ஒவ்வொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். இப்போ ஏக்கு என்ன வேல்யூ வரும்? 10, பிக்கு 20, Cக்கு 30, D will get another list. Like that, each item in the list can be assigned to the variables, multiple variables like this. இது ஒரு வே. இல்லைன்னா another way என்ன பண்ணலான்னா, இப்போ L லிஸ்டோட நேம் என்ன? L of square bracket குள்ள 0ன்னு கொடுத்தா லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன? 10. இதுதான் L of 0. Similarly, L of na OF of இல்ல ஸ்கொயர் பிராக்கெட்டில் போடுறது தான் I am pronouncing like that. L of 1 அப்படின்னா என்னது? This is 20. Similarly, if you specify L of 2, what it will get? 30. L of 3, what it will get? It will get another list 5, 15. So இது square bracket only we have to use in list. No other brackets are allowed and all the list items are separated by comma. If you want to change, now I want to change L of 0, 10 irka. I want to change to 90. We can change the value. So the list comes under the topic pair. இந்த பேருங்கிற ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கான்க்ரீட் டேட்டா ஸ்ட்ரக்சர், கான்க்ரீட் லெவல் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு. கிளாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்.
So abstract data structure la and the implementation details, how it is implemented, adella வந்து it's not known outside. But concrete level of data structure la all implementation is known outside. How concrete level of data structure can be implemented by using what structure? Pairங்கிற ஒரு structure. அந்த pair comes கீழே வர டாபிக்ஸ் தான் லிஸ்ட்டும் டியூப்பிளும். லிஸ்ட்டுங்கிறது என்னது? செட் ஆஃப் ஐட்டம்ஸ் செப்பரேட்டட் பை கமா அண்ட் த லிஸ்ட் மே கண்டெயின் சப்லிஸ்ட் ஆல்சோ. இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை ஒவ்வொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணோன்னா இந்த மாதிரி எழுதலாம். மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி அசைன் டு த லிஸ்ட் லைக் திஸ். இல்லைன்னா ஒவ்வொரு எல்லா லிஸ்ட் ஐட்டம் தென் அதனோட இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த 0 1 2 3ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. ஸ்டார்டிங் இப்போ இந்த 10ஓட இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னா 0, 20க்கு 1. ஸோ அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ அந்த லிஸ்ட் நேமை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அனதர் கான்செப்ட் டியூப்பிள்ங்கிறது எக்ஸாக்ட்லி இட்ஸ் லைக் லிஸ்ட் ஒன்லி, பட் ஒன்லி 2 டிஃப்ரென்சஸ். என்ன சொல்லலாம்னா, இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து parenthesis கொடுக்கணும். parenthesisங்கிறது எப்படி? ஸ்கொயர் ப்ராக்கெட் இஸ் ஜஸ்ட் லைக் திஸ் அண்ட் திஸ் இஸ் கால் parenthesis. தென் டியூப்பிளில் இருக்கிற ஐட்டம்ஸை மற்றபடி ஆக்சஸ் பண்ணுறது ஒன்று தான். ஐ கேன் assign multiple variables to tuple. So A will get 10, B will get 20, C will get 30. Similarly, இப்படி assign பண்ணலாம். சாரி, இங்கே லிஸ்ட்னு கொடுத்துருக்கேன். என்ன வரணும் இங்கே? டியூப்பிள் நேம் என்னது? T தானே. ஸோ T of 0 equal to 10. Similarly, T of 1, 20. T of 2க்கு என்ன வரும்? 30. இந்த மாதிரி வேல்யூஸை நம்ம கொண்டு அசைன் பண்ணிக்கலாம். பட் அனதர் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டியூப்பிள் இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. இட் இஸ் இம்மியூட்டபிள். பட் லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வி கேன் என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். தட் இஸ் மியூட்டபிள். ஸோ போத் திஸ் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள் comes under the topic pair. So what is a list? List is constructed by placing the expressions within square bracket separated by comma. இதை வந்து list literalனு சொல்லலாம். list literalல எத்தனை வேல்யூஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம், மல்டிபிள் வேல்யூஸ். ஒவ்வொரு வேல்யூ இப்போ இங்கே இன்டீஜர்னு கொடுத்தா அந்த 10 20 30 ஒரே மாதிரி இன்டீஜர் தான் இருக்கணும்னு கிடையாது. For example, in the 20 2.0, it can be a float value also. Then another list I am another item I am adding a variable, a character A. இந்த மாதிரி different data type ஆவும் இருக்கலாம் ஒவ்வொரு ஐட்டமும். Each value can be of any type and even it can be another list. Example for list பாருங்க, புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த the elements of the list can be accessed in how many ways? 2 ways. First way, familiar multiple assignment. இதுதான் multiple assignmentங்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் வேரியபிள் வரும். அண்ட் பைண்ட்ஸ் ஈச் எலிமெண்ட் டு எ டிஃப்ரெண்ட் நேம். பாருங்க, எக்ஸ் ஒய் லிஸ்ட்டுன்னு கொடுத்தா எக்ஸுக்கு 10 வரும், ஒய்க்கு 20 வரும். செகண்ட் மெத்தட் என்னென்னா, ஆக்சஸிங் த எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் பை த எலிமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் எலிமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். இங்கே பாருங்கள், L of 1, L of 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறோம். Unlike list literal, a square bracket expression directly following another expression does not evaluate to a list value, but instead select an element from the value. இப்போ L of 1 அப்படின்னா லிஸ்டோட வேல்யூ கிடையாது, லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் ஐட்டம். L of 0னா லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐட்டம். இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கும், அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ see here, இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டமோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? 0. செகண்ட் ஐட்டமோட இண்டெக்ஸ் வேல்யூ 1. அது வந்து உள்ள அப்படியே ரெஃபர் பண்ணிக்கும். தட் we don't know. Any way of bundling 2 values together into one can be considered as a pair. So what is pair? 2 values ஒரே ஸ்ட்ரக்சர்க்குள்ளே போட்டு வைக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம்?
pair. List are common method too. So list can be called as pair. A pair is a compound data type that holds two other pieces of data. First way to implement pair is list construct, and second way to implement pair is tuple construct. Tuple, what is a tuple? A tuple is a comma separated sequence of values surrounded with what symbol? Parenthesis. But in case of list you have to mention square bracket. It is similar to a list. What is the difference between the two? Kepanga? We cannot change the elements of the tuple once it is assigned, where in the list elements can be changed. So this may be asked as a short answer question. What is the difference between list and tuple? What is the difference? We cannot change the elements of the tuple once it is assigned. In case of list, the elements can be changed. That is the difference. இந்த ஸ்ட்ரக்சர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் நீங்கள் C++ல படிச்சிருப்பீங்க. அதுதான் உப் லாங்குவேஜில் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பர்சன், இப்போ இது வந்து பைத்தானில் கொடுத்துருக்காங்க. ஸோ பைத்தானில் வந்து இந்த கேர்லி பிரேசஸ்லாம் வேண்டாம். கிளாஸ் ஒரு நேம் கொடுத்தாச்சு, கிளாஸ் நேம். இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன், தென் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில், இந்த மாதிரி டேட்டாஸும் ஃபங்க்ஷனும் சேர்ந்து உருவாக்கக்கூடியது தான் சேர்ந்து இருக்கக்கூடியது தான் கிளாஸ். தட் இஸ் கால்ட் என்கேப்சுலேஷன். பாருங்க, இதில் வந்து P1 ஈக்குவல் டு பர்சன் ஆஃப் அப்படின்னா இந்த பர்சனுங்கிறது கிளாஸ் நேம், P1 இட்ஸ் த ஆப்ஜெக்ட் நேம். ஸோ ஹியர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிரியேட் ஆப்ஜெக்ட். தென் ஃபர்ஸ்ட் நேம் பத்மஸ்ரீ, அந்த ஃபீல்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். லாஸ்ட் நேம், we are setting a field last name to Bhaskar. Then ID, email equal to some value. இந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லனா, இதில் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கனால it defines the form of multi-part objects that represents a person. So multi-part object ஒரு different parts இருக்கு. Name, roll number, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டமாக இருக்கும், ஒவ்வொரு டேட்டா டைப்பாக இருக்கும். That's why class structure is used to define multi-part objects. இங்கே வந்து பர்சனுங்கிறது கிளாஸு, P1 is refers to an object. இங்கே பாருங்க, person is a class name, and then what variable we are creating, இது வந்து class person, இது வந்து ஒரு class name. அதுக்கு create person P1 அப்படின்னா அது object. P1 equal to person of அப்படின்னா main functionல இது இருக்கு. So that is creating object. Okay students, I hope you have understood this lesson. So what is the abstraction? நமக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்து வேண்டாத டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அந்த அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி கொண்டு வரலாம்? அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர், கான்க்ரீட் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் ஹைட் ஆகிடுக்கும். Concrete data representation la everything is all implementation, all coding is known. Abstract data structure ku example class data structure, class create பண்ணி கொண்டு வரலாம்.
concrete data structure create பண்றதுக்கு list pairங்கிற ஒரு structure that contains list and tuple. Both the list and tuple are used to create multiple different data items separated by comma. List is items can be changed, tuple item cannot be changed. In list we are using square bracket and in tuple we are using parenthesis. I hope you have understood this lesson and we shall see in next part of the video. Thank you.